வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஜான் டன்னுடைய தி பெய்ட் அந்த போம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஆர் என்டரிங் டு த போம் வி மஸ்ட் லேர்ன் சம்திங் அபவுட் ஜான் டன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தி பெய்ட் ரிட்டன் பை ஜான் டன். ஜான் டன் அவங்க 1572 பிறந்திருக்காங்க, 1631 இறந்துருக்காங்க. ஸோ ஜான் டன் வாஸ் பார்ன் இன் லண்டன் இன் 1572. ஸோ டன் வந்து அவருடைய மெட்ரிகுலேஷன்ஸ் எல்லாமே ஆக்ஸ்ஃபோர்டில் தான் பண்ணாங்க இந்த இயர் 1584. பட் ஹி டிடன்ட் ரிசீவ் எனி டிகிரி. அவர் எந்த ஒரு டிகிரியுமே வாங்கலை. ஸோ ஆனால் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் தருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானரியாக எம்ஏ வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசிசிவ் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அக்கர்ட் இன் December 1601. ஸோ 1601 அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஒன்று ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, ஆன் மோர் அப்படின்றவங்கள இவங்க சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் ஒரு இட்ஸ் எ சீக்ரெட் மேரேஜ். ஆக்சுவலி இட் மே பி ஏ எலோப்மெண்ட். இது ஒரு எலோப்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஹிஸ் மேரேஜ் வாஸ் சப்சிக்வெண்ட்லி டு காஸ் டன் ஸோ மச் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த மேரேஜுக்கு அப்புறமா அவர் சீக்ரெட்டை தானே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போது அவங்க ஃபாதர் இன் லாவுக்கு அந்த மேரேஜை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியாது. ஸோ இவங்க வந்து சீக்ரெட்டாகவே அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அது ஜான் டன்னுடைய லைஃபுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்போது அவங்க 1602 அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க ஆன் மோருக்கு. ஸோ அந்த லெட்டரில் இவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, ஜான் டன், ஆன் டன், அண்டன். ஸோ ஓகேவா, ஜான் டன் அவர் தான் ரைட்டரு, ஆன் டன், ஆன் மோர் வந்து ஸோ ஆன் டன்னாக தானே பின்னாடி அவங்களோட நேம் வந்து பார்த்தோன்னா சர் நேமை ஆட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ ஆன் டன், அண்டன் அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் விட்டியாக வந்து எழுதியிருக்காங்க. ஜான் டன் இஸ் நவ் ஜெனரலி கன்சிடர் த மோஸ்ட் ப்ராமினென்ட் மெம்பர் ஆஃப் வாட் வுட் லேட்டர் பி டேர்ம் த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ். ஸோ த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் இந்த கேஸ் ஆஃப் ஜான் டன். எ ஃப்ரேஸ் காயின்ட் இன் 1781 பை கிரிட்டிக் டாக்டர் ஜான்சன். ஸோ டாக்டர் ஜான்சன் தான் 1781 தி மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்ற அந்த ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது தான் டாக்டர் ஜான்சன் இந்த இயர் 1781. ஸோ அப்போது இந்த 1781 டாக்டர் ஜான்சன் மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காயின் பண்ணிட்டாரு. அப்போது அவர் ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணும்போது தானே அவர் காயின் பண்ணியிருக்கணும். அப்போது அது என்ன ஒர்க் அப்படின்னா, எனி டிஸ்கஷன் ஆஃப் த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் மஸ்ட் பிகின் வித் டாக்டர் ஜான்சன்ஸ் லைஃப் ஆஃப் Cowley. So that is Abraham Cowley. The long late of essay in the lives of the most eminent English poet with critical observations on their works, which was written in 1779. ஸோ அப்போ ஆப்ரஹாம் கவுலியோடைய அவங்களுடைய அந்த ஒரு அவங்கள பற்றி பேசும்பொழுது தான் அந்த டேர்மை வந்து எக்ஸாக்டாக காயின் பண்ணுறாங்க மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் தட் ஒரு ஒர்க் ஒன்று வந்து பார்த்தோன்னா எழுதுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் அப்படின்னா, ஸோ லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் பொயட் வித் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் த ஒர்க்ஸ். ஓகேவா. அண்ட் தென் இப்போது சாமுவேல் ஜான்சன் விச் மீன்ஸ் டாக்டர் ஜான்சன் தான் வந்து அந்த வேர்டை காயின் பண்ணாங்க, மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். நான் அப்போவே சொன்னேன் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ்லி த பொயட் ஜான் ட்ரைடன் ஹேட் ரிட்டன் ஆஃப் டன் இன் 1693. ஓகேவா, ஒரு கிட்டத்தட்ட சென்ச்சுரியே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ 1693 ஆஸ் அஃபெக்டிங் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேர்ம் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஜான் ட்ரைடன் தான் மெட்டாஃபிசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்கிறாங்க, மெட்டாஃபிசிக்கல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். நாட் ஒன்லி இன் ஹிஸ் சட்டைர்ஸ் பட் இன் ஹிஸ் அமரஸ் வேர்சஸ் where nature only should reign and perplexes the minds of the fair sex with nice speculations of philosophy, when he should engage their hearts and entertain them with the softness of love. ஸோ அப்போது இந்த ஜான் ட்ரைடன் அப்படின்றவங்க தான் டன்னை பற்றி 1693 பேசும்போது இந்த மெட்டாஃபிசிக் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவரோட சட்டைர்ஸில் மட்டும் இல்லை, அவங்களோட வேர்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சர் தான் வந்து பார்த்தோன்னா ஆதிக்கத்தை செலுத்துது அவரோட போயமில். ஸோ யார் ஒருத்தவங்களை அவங்களோட போயமை படித்தாலும் இட் ஷுட் என்கேஜ் தேர் ஹார்ட்ஸஸ் அண்ட் என்டர்டெயின் தெம் வித் தி சாஃப்ட்னஸ் ஆஃப் லவ். அவங்களுடைய ஹார்ட்டை வந்து அதை என்கேஜாக வச்சுக்கும் அண்ட் அவங்களுடைய
ஒரு லவ்வை வந்து அது என்டர்டெயின் பண்ணும். It wasn't until 2 years after Dunn's death in 1633 when this famous collection of his songs and sonnets was first published. ஸோ அப்போது டன் வந்து இறக்குற வரைக்கும் அவருடைய எந்த ஒரு போமும் பெருசாக பப்ளிஷ் ஆகவே இல்லை, எந்த ஒரு ஃபேமும் வரல. அவருக்கு ஆக்சுவலி ஃபேம் வந்து அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஹி வாஸ் எ குட் ப்ரீச்சர். அவர் ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சராக இருந்தாங்க. ஸோ அந்த அப்படி தான் வந்து அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ அப்போது அவர் இறந்து போயினதுக்கு அப்புறமா 2 வருஷமும் கூட அவருடைய எந்த ஒரு ஒர்க்குமே பப்ளிஷ் ஆகலை. பை த டைம் இந்த 1633 அவரோட ஒர்க் பப்ளிஷ் ஆகும் போது, when the first edition of Dunn's poem was published in 1633, Thomas Carey, one of Dunn's most astute disciples. ஸோ தாமஸ் கேரி அப்படின்றவங்க டன்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் என்ன சொல்கிறது, உளமாற பின்பற்றக்கூடிய ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ். அவங்க ஒரு எலிஜி இவருக்காக எழுதுகிறாங்க. கான்ட்ரிபியூட்டட் அண்ட் எலிஜி அப்பான் தி டெத் ஆஃப் தி டீன் ஆஃப் பால்ஸ் டாக்டர் ஜான் டன், விச் டிஸ்கிரைப் டன்ஸ் ஃபர்மிடபிள் பொய்டிக் பவர்ஸ். ஸோ அப்போ அண்ட் எலிஜி அப்பான் தி டெத் ஆஃப் டீன் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு எலிஜி எழுதியிருக்கிறாங்க தாமஸ் கேரி in the year 1633. Okay, and then Samuel Johnson, the great 18th century man of letters, also objected, the most heterogeneous ideas are yoked by violence together. ஸோ சாமுவேல் ஜான்சன் இவங்களை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, the most heterogeneous ideas are yoked by violence together. ஸோ ரொம்ப ஒரு ஹெட்ரோஜீனியஸான ஒரு ஐடியாஸஸ் எல்லாமே வந்து அது கூடவே சேர்ந்து வயலன்ஸும் யாக்டு பண்ணப்படுது. ஓகேவா? ஒரே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ரோஜினியஸ் ஐடியாஸ் அவர் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அதே அளவுக்கு பேரலாக வயலன்ஸையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் வந்து இவங்களை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. The 19th century was both more appreciative and more critical. The romantic poet Samuel Taylor Coleridge found Dunn's poems where the writer thinks and expects the readers to do so. ஸோ அப்போது டன் என்ன மாதிரியான ஒரு ரைட்டர் அப்படின்னா, நான் வந்து ஒன்று எழுதுவேன், நான் என்ன எழுதுறேனோ அதை வந்து ஒரு ரீடர் படிக்கும் பொழுது ஹீ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு எலக்ட்ரிஃபையிங்காக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து விட்டு இருக்கும். ஸோ எக்ஸைட்டிங் விகர் இருக்கும், ஒண்டர்ஸ் இருக்கும், இன்டென்ஸ்னஸ் இருக்கும், ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கும், பெக்யூலியாரிட்டி ஆஃப் தாட், தனித்துவமான எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே அவருடைய ஒர்க்ஸில் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் தி விட் ஆஃப் டன். ஸோ விட் அப்படின்றது இந்த இடத்துல காமெடி அப்படின்றது இல்லாமல், ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறையா லெசன்ஸஸ்லாம் பார்த்தோம். விட் அப்படின்றது இட்ஸ் நாலேஜை கூட குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது டன்னுடைய ஒரு இன்டெலெக்சுவலிட்டி வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டன்னை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று, அது என்ன அப்படின்னா, டன் டிடன்ட் கீப் காப்பீஸ் ஆஃப் ஆல் ஆஃப் ஹிஸ் ஓன் போயம்ஸ். அவர் வந்து எழுதினாரே தவிர அவர்கிட்ட அவருடைய எந்த ஒரு காப்பீஸுமே அவர்கிட்ட வச்சில்ல. இன் 1614 when he was thinking about printing some of his verses not for much public view but at mine own cost a few copies, he wrote to another friend asking to borrow that old book. ஸோ இப்போ இவர் எழுதி வச்சுருந்தார்ல, அவர் இப்போ சொல்கிறாரு, நான் வந்து பிரிண்ட் ஒன்று பண்ணிக்க போகிறேன் அந்த என்னோடய டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும், மற்றவங்களுக்கு தரதுக்காக இல்லை, பட் எனக்குன்னு ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும். ஸோ அப்போ நான் அதை பிரிண்ட் போட்டுட்டு நீ என்ன பண்ணு, நான் இப்போ கையில் எழுதி வச்சுருக்கேன் அந்த ஓல்டு புக், அதை வந்து நீ வாங்கிக்கோ. A manuscript collection of poems saying it cost me more diligence to seek them than it did to make them. ஸோ ஒரு ஃபன்னியாக இவங்க வந்து இங்கே ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இதை எழுதுறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட இதில் இந்த ஒரு காப்பி பிரிண்ட்டு போடுறதுக்கு நான் பெரும் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் எழுதுறதுன்றது அவரோட ஓன் தாட்டில், பிரிண்ட்டு போடுறதுக்கு ஹீ நீட் சம் மணி. அதுதான். ஒன்லி த போம் எக்ஸிஸ்ட் டெஃபினிட்டிவ்லி இன் டன்ஸ் ஹேண்ட் ரைட்டிங். A verse letter to Lady Carey and Mistress Essex Rich, written in late 1611 from Amiens. It is printed here with Dunn's punctuation unaltered. In all other cases, we do not know exactly what done. ஸோ இங்கே நிறைய போயம்ஸஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு சில போயம், ஒரே ஒரு போயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டன்னுடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்லேயே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு போயம். இது எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அப்படி நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு லெட்டர், அந்த ஒரு போமே என்னென்னா ஒரு வேர்ஸ் லெட்டர், அது வந்து லேடி கேரிக்கும் மிஸ்டர் எசெக்ஸ் ரிச்சுக்கும் எழுதுனது, விச் வாஸ் ரிட்டன் இன் தி இயர் 1611. ஸோ அதை அவர் எப்படி என்ன ஒரு பங்க்சுவேஷனில் எழுதினாரோ
அப்படியே தான் எழுதுனாங்க, அதை ஆல்டர் பண்ணவே இல்லை. ஓகேவா? அண்ட் தென் த போம் நவ் தி பெயிட். ஸோ பெயிட் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ராப். அது ஒரு ட்ராப் இன் த சென்ஸ், மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டியில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த தூண்டில் முள்ளில் வேட்சம் என்ன சொல்கிறது, அந்த புழு மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகேவா? மண்புழு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவோம். நிறையா அந்த ஃபிஷர்மென்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் நிறையா அது ஆட் சம் ஃபுட்ஸ், அதை வந்து பவுடர் ஆக்கி ஒரு காம்பினேஷன் ஆஃப் சீட்ஸஸ் எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி அதை மிக்சர் பண்ணி ஸோ அது மூலியமாகவும் அவங்க அதை பிடிப்பாங்க. ஸோ அப்போது ஏதோ ஒன்றத்தை பிடிக்கிறதுக்காக, ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங் தான் வந்து பெயிட் அப்படின்றது. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த போம். கம் லிவ் வித் மீ அண்ட் பி மை லவ், வி வில் சம் நியூ ப்ளஷர்ஸ் ப்ரூவ் ஆஃப் கோல்டன் sands அண்ட் crystal brooks with silken lines and silver hooks. So come live with me and be my love. என் கூட வந்து வாழுங்க அண்ட் என்னுடைய லவ்வாக இருங்க, என்னுடைய காதலியாக நீங்கள் இருங்க. we will some new pleasures prove. இங்கே வந்து நம்ம ஒரு நியூ ப்ளஷர்ஸ், ஒரு புதிய சந்தோஷத்தை ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நிச்சயமாக்குறேன். ஸோ ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு we will enjoy some new pleasures. அதை வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். வாங்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, I can prove you a new pleasure of golden sands and crystal brooks with silken lines and silver hooks. ஸோ அப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம். லவ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவர் எக்ஸாக்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த சாக்லேட் பேப்பர், ஒரு லேடியில் யூஸ் பண்ணிட்டு தந்த ஒரு சாக்லேட் பேப்பராக இருக்கட்டும், ஸோ இல்லை அந்த காஞ்சி போன அந்த பூவாக இருக்கட்டும், ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ரிமெம்பரன்ஸாக நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடியது இருக்குல்ல. ஸோ அப்போது அந்த லவ் நம்ம கூட இருக்கும்பொழுது ஸோ அந்த சான்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி தெரியுது, ஒரு கோல்டன் சான்ஸாக, ரொம்ப வேல்யூபிளாக, ரொம்ப ரிச்சாக நம்மளுக்கு வந்து பார்த்தினாக்கா தெரியுது. ஸோ ஆஃப் கோல்டன் சான்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ப்ரூக்ஸ்னால் என்ன, ப்ரூக்னாக்க என்ன, ஒரு நீரோடை தானே. ஸோ அப்போ அந்த நீரோடை வந்து பார்த்திங்கன்னா சலன்னு ஓடும் போது இட் லுக்ஸ் ஸோ பியூர், அது வந்து ரொம்ப புனிதமாக நல்ல பியூராக வந்து அது தெரியுது. வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ். ஸோ வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ் அப்படின்றது we can understand this poem in several ways. நிறையா விதத்தில் இந்த போயம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த லேடி லவ் சொன்னால, ஒரு மென் அண்ட் உமன் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் லவ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க கூட போகும்போது இல்லை அவங்க கூட புதுசாக வாழப்போகுன்ற அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு கோல்டன் சன்ஸாக தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் ரொம்ப பியூராக தெரியுது. ஓகேவா? ஸோ வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ். ஸோ அப்போது இந்த லாஸ்ட் லைனை நம்ம படித்து பார்க்கும்போது வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது தூண்டில் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த தூண்டிலில் நம்ம முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்போம், நர்வ்ஸ், அந்த நரம்பு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போது சில்கன் லைன்ஸ், ஸோ வெள்ளை கலரில் நரம்பு தான் கட்டியிருப்போம், சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ். அந்த தூண்டிலோட முள் வந்து எப்படி இருக்கும், சில்வர் ஹூக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சேஃப்டி பின்னுமே எப்படி இருக்குது, சில்வர் ஹூக் மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போது அந்த சில்வர் ஹூக்ஸை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்காக அந்த தூண்டிலை இப்படி போடுறது. ஸோ அதில் சில்கன் லைன் இருக்குது, சில்வர் ஹூக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஸோ விச் இஸ் ரெடி. இப்போ நீங்கள் இதையே இன்னொரு சென்ஸில் எடுத்துங்க, வித் சில்கன் லைன்ஸ் அண்ட் சில்வர் ஹூக்ஸ், தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி. விச் மீன்ஸ் லேடி லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்வரை அட்ராக்ட் பண்ணக்கூடியதுக்கான எல்லா விஷயங்களும் இப்போது ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஓகேவா? அவங்க அட்ராக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான எல்லா விஷயமும் இங்கே ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த தேர்ட் சென்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை த டைம் இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி பயங்கரமாக இட்ஸ் எவால்விங். ஓகேவா? ஸோ அப்போது கிரைஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறார். அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நடந்துருக்கு. தேர் வில் த ரிவர் விஸ்பரிங் ரன் வார்ம்டு பை யுவர் ஐஸ் மோர் தென் த சன் அண்ட் த எனாமல் ஃபிஷ் வில் ஸ்டே பெக்கிங் தெம்செல்ஃப் தே மே பீட். ஸோ தேர் வில் த ரிவர் விஸ்பரிங் ரன். ஸோ தண்ணி ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், சலன்னு சத்தம் கேட்கும். ஸோ அப்போ அந்த விஸ்பரிங் ரன் வார்ம் பை யுவர் ஐஸ் மோர் தென் த சன். ஸோ நல்லா ஒரு வெயில் டைமில் நம்ம போயிட்டு தண்ணியில் காலை வச்சாலோ இல்லை மேக்ஸிமம் அதிகாலையில் போயிட்டு காலை வைக்கும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பாகவே இருக்கும். பிகாஸ் அந்த ஹீட் எல்லாம் நைட்டில் மேலே வரும்போது
வாட்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி த ரிவர் விஸ்பரிங் ரன் வார்ம்டு பை யுவர் ஐஸ் மோர் தென் த சன். சூரிய கதிர்கள் அந்த நீர் மேலே பட்டு அதுங்கெல்லாம் சூடானதை விட உன்னுடைய அந்த பார்வை இருக்குல்ல, ஸோ அது அதனால் ஆன சூடு தான் அதிகம். ஓகேவா? நீ பார்த்த அந்த வார்மாக அந்த ஒரு வார்ம் லுக்கில் அந்த வாட்டர், அந்த ஸ்ட்ரீம், அந்த ப்ரூக்ஸ், அதில் போகக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா சூடாயிடுச்சு. மோர் தென் த சன். சூரிய ஒளியில் அதுங்க சூடானதை விட அதிகமாக உன்னுடைய அந்த கண் பார்வையினால் சூடாயிடுச்சு. அண்ட் தேர் த எனார்மல் ஃபிஷ் வில் ஸ்டே. ஸோ அப்போது அந்த ப்ரூக்கில் அந்த ஸ்ட்ரீமில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. பெக்கிங் தெம் செல்ஃப் தே மே பீட்ரே. ஸோ அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஸோ கெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்களை வந்து ஏமாத்திராத, என்னை வந்து ஏமாத்திராத அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அகைன் இங்கே லேடி லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுங்க இவரை அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. யார்? லேடி லவ்வரை அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்ராக்ட் பண்ணிவிட்டு நீ என்னை பார்த்து அந்த ஒரு பார்வை இருக்குது பாரு, அந்த ஒரு வார்ம், அந்த ஒரு லுக், இது வந்து சன் என் மேலே வந்து சூரியன் படுறதை விட அது எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஹீட், அந்த ஒரு வார்ம்த்தை விட நீ என்னை பார்த்தல அந்த ஒரு பார்வை, அதில் எனக்கு கிடைச்ச வார்ம்த் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அந்த உன்னுடைய அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, இது வந்து பார்த்தோன்னாக்கா பல ஆண்களை உன்னை நோக்கி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒன் திங். அண்ட் பெக்கிங் தெம் செல்ஃப் தே மே பீட்ரே. ஸோ அப்போ அந்த ஒரு பார்வையில் உன்னை பார்த்துட்டு பல பேர் வந்துடுறாங்க. அதில் நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும், நீ என்ன தான் செலக்ட் பண்ணணும், என்ன தான் செலக்ட் பண்ணணும், நீ என்ன தான் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும்ல. ஸோ அப்போது அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க, என்னை தயவுசெய்து பீட்ரே பண்ணிடாத, என்ன தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது ஒரு சென்ஸ். அண்ட் இன்னொன்று, அது தூண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பில் அந்த தூண்டில் முள்ள வச்சுட்டு அதை போடுறதுக்கு ரெடியாக தான் நின்றுட்டுருக்காங்க ஃபிஷர்மேன். அது வந்து மீன் பிடிக்கிறது நின்றுருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ அந்த தண்ணியில் இருக்கிற மீனெல்லாம் அந்த கிறிஸ்டல் புருக்கில் வந்து அதை பார்த்துட்டு அதுங்கெல்லாம் அந்த தூண்டியில் போடு, என்னை ஏமாத்திராத, தூண்டியில் போடு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுது. அண்ட் இன் அனதர் சென்ஸ், ஸோ இந்த கிரைஸ்டுடைய அந்த ஒரு பார்வை நம்ம மேலே விழுறதுன்றது இருக்குல்ல. ஸோ கடவுள் என் மேலே வந்து எனக்கு வந்து கருணை பார்வை பார்க்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இயங்குவோம். நம்மளோட ப்ரேயரே என்ன அதுதானே, அவருடைய பார்வை நம்ம மேலே படணுன்ற அப்படின்றது தானே. ஸோ அப்போ என் மேலே வந்து பார்த்தோன்னா உங்களோட பார்வை வந்து பார்த்தோன்னா படாதா, அந்த ஒரு வார்ம்த் எனக்கு வந்து கிடைக்காதா. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பார்வை அவங்க மேலே படுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் நீங்கள் ஏமாத்திடாதீங்க. when thou will swim in that live bath, each fish which every channel has will amorously to thee swim, gladder to catch you than thou him. ஸோ இங்கே நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்ருக்கு. when you will swim in that live bath, ஒன்று அந்த ஒரு ஸ்ட்ரீமில் இல்லை அந்த ஒரு நீரோடையில் நீ வந்து பார்த்தோன்னா இறங்குற, நீ உன்னுடைய காலை வந்து பார்த்தா நினைக்கிற, இல்லை நீ வந்து பார்த்தோன்னா அந்த லைவ் பாத் எடுக்கிறத நீ இறங்குற அப்படின்னா, ஈச் ஃபிஷ் which every channel has will amorously to you swim, gladder to catch thee than you him. ஸோ அப்போது அந்த தூண்டில் முள்ளை இப்படி போடுறேன்னு சொல்கிறாங்களே. ஸோ அப்போது நீ வந்து பார்த்தோன்னா அந்த தூண்டில் இப்படி எடுத்து உள்ளே போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரீமில் நீ எடுத்து இப்படி போட்டுட்ட அப்படின்னா அந்த சேனலில் இங்கே நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுமே நீ போட்ட அந்த தூண்டில் முள்ளில் இருக்கக்கூடிய அந்த மண்புழுவை பிடிக்கிறதுக்காக அந்த மீனெல்லாம் ரொம்ப வேகமாக வரும். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீ தான் அதை பிடிக்க போகிறன்னு சொல்லிட்டு நினச்சினா இல்லை, ஆனால் அது உன்னை தேடி வருது. கிளாடர் டு கேட்ச் யூ தேன் யூ ஹிம். நீ வந்து அவங்கள பிடிக்கிறத விட அவங்க எல்லோரும் உன்னை பிடிக்கிறதுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கேர்ள் வாண்ட் டு மேக் எ பாய் ஃபால் இன் லவ் வித் ஹர் அப்படின்னா அவங்க அதுக்கான சிம்டம்ஸஸ் சிலதை காமிச்சாலுமே போதும், அது பாய் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோஸ் ஹர். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே. அப்போது அந்த தூண்டில் ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டுமே ஒரே விஷயந்தான். ஒன்று அந்த பையனை லவ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு தூண்டில் இப்படி போடுறது, அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இப்போது நவ்வேடேஸ் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவனை பற்றி விசாரிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது லைக் தூண்டில் போடுறது. அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தூண்டில் போட்டுட்டீங்க, பட் அவனாக வந்து அதில் மாட்டிப்பான். ஓகேவா? கிளாடர் டு கேட்ச் யூ தேன் யூ ஹிம். ஓகேவா? நீ அவனை தேடி போகிறத விட நீ இது பண்ணால் மட்டும் போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், உன்னை தேடி வந்துடும். ஓகேவா? அதுதான். ஸோ அப்போது
இங்குமே அந்த தூண்டில் முள்ளை போட்டு அந்த மீனை பிடிக்கிறது அப்படின்றது, அந்த மீனை பிடிக்க போகும்போது அது என்ன நடக்கும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடுவீங்க, அந்த நீடில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் இருக்கக்கூடிய அந்த புழுவை பார்த்துட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்ச் பண்ணுறதுக்காக தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுறதுன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் குட், நீங்கள் ஏதோ ஒரு குட் டாஸ்க்கை நோக்கி நீங்கள் நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுளுடைய அந்த கருணை பார்வை என்பது நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ வந்து விழதான் போகுது, அந்த பார்வை நம்ம மேலே விழதான் போகுது. அண்ட் தென் இஃப் யூ டு பி so seen best lot by sun or moon, though darkness to both, and if myself have lived to see, I need not their light having. ஸோ இப்போது இஃப் யூ டு பி so seen பெஸ்ட் லாத், அந்த லாத் அப்படின்றது ஒரு LOTH அப்படின்னு இருந்திருக்கிறது, ஒரு ஹெசிடேஷன் எனக்கு இருக்கும், போகலாமா வேணாமா, இது எதாச்சும் பண்ணலாம், இது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துன்னு இருக்கும். ஸோ அப்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்ட, நீ வெளியில் வந்துட்ட அப்படின்னு பார்த்த அப்படின்னா, இஃப் யூ டு பி so seen, உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னா, பெஸ்ட் லாத் பை சன் ஆர் மூன், யூ டார்க்னஸ் டு போத். ஸோ அது நிலவாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருளாக மாறிடுது. ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் இருள் ஆக்கிடுற. பிகாஸ் அந்த சன்னை விடவும் அந்த மூணை, இரவில் அந்த மூணை விடவும் பகலில் அந்த சன்னை விடவும் எப்படி இருக்குன்னா, யூ லுக்கிங் ஸோ பிரைட், பயங்கர பிரகாசமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க. முன்னுடைய அந்த ஒளியில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகி போகுது, டிம் ஆகி போகுது. அண்ட் இஃப் மை செல்ஃப் have lived to see and need not their light having you. ஸோ இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் நாட் சன்லைட் ஆர் மூன் லைட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவும் வேணாம், சன்னும் வேணாம், சூரிய ஒளியும் வேணாம், நில ஒளியும் வேணாம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற நீயே ஒரு ஒளி தான். அப்போ அந்த ஒளியை வச்சுக்கிட்டே நான் என்னத்தை பார்க்கணுமோ அதை நான் பார்த்துப்பேன். ஓகேவா? எனக்கு வேறு எதுவுமே வேணாம், சன்லைட்டு வேணாம், மூன் லைட்டு வேணாம், பட் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் லைட்ஸும் எனக்கு வேணாம். பிகாஸ் யூ ஆர் எ லைட், நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தான். ஸோ அப்போ உன்னை வச்சுக்கிட்டே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே அனதர் சென்ஸ் இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த என்ன சொல்கிறது, அந்த தூண்டில் அந்த இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு கிளியரான ஒரு வாட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு அழுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டாக இருக்கட்டும், ஒரு குளமாக இருக்கட்டும், ஒரு ஏரியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் வெதர் இட்ஸ் எ கிளியர் வாட்டர் ஆர் டர்ட்டி வாட்டர். அதை நீங்கள் தூண்டில் முள் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு அந்த இறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெளிச்சமும் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ அது ஒரு சென்ஸ். அனதர் சென்ஸ், ஸோ கடவுள் வந்து ஹீ இஸ் மோர் பிரைட்டஸ்ட், ஹீ இஸ் மோர் பவரர் தேன் சன் அண்ட் மூன். ஸோ அந்த ஒளியை விட இறைவனுடைய அந்த ஒரு ஒளி, ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு பிரகாசம் என்பது இட்ஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் தென் சன் அண்ட் மூன். ஸோ அப்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷன், ஒரு என்லைட்மெண்ட் வர்றதுக்கு, ஒரு என்னோடய இக்னரன்ஸ்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு அந்த சன்லைட்டோ மூன் லைட்டோ தேவையில்ல. பட் இறைவன் அப்படின்ற அந்த ஒரு என்லைட்மெண்ட்டு எனக்குள்ளே, அந்த ஒரு அல்மைட்டி இருந்தால் எனக்கு போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்னால் விஷனாக என்னால் பார்த்துட முடியும். அதை கண்ணால் நான் பார்க்க முடியலாலும் விஷனாக என்னால் பார்த்துட முடியும். அண்ட் தென் லெட் அதர்ஸ் ஃப்ரீஸ் வித் ஏஞ்சலிங் ரீட்ஸ் அண்ட் கட் தேர் லெக்ஸ் வித் ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸ் ஆர் ட்ரெச்சரஸ்லி புவர் ஃபிஷ் பிசெட் வித் ஸ்ட்ராங்லி ஸ்னேர் ஆர் விண்டோ இன் இட். ஸோ இங்கே இப்போது ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு போகிறோம், நம்ம தூண்டில் போடுறோமோ என்ன போடுறோமோ, நம்ம சம்டைம்ஸ் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருப்பீங்களான்னு தெரில. நீங்கள் தூண்டில் போடுறீங்க மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த தூண்டில் வந்து சில நேரங்களில் போய்ட்டு ஏதோ ஒன்று இதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சிக்கிக்கும். வலை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த வலையும் அந்த என்ன சொல்கிறது, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செடிகளில், புதர்களில், முற்களில் அது பட்டு அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அந்த மீன் நானுமே அந்த வாட்டரில் இறங்கி நான் அந்த மீன் தான் பிடிக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஸோ என்னோடய கால்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ பாட்டிலிருந்து என்ன கிழிக்கலாம். ஸோ அங்கே நிறைய திங்ஸஸ் அங்கே இருக்கும் என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான்
இஃப் யூ ஆர் ட்ரையிங் டு மேக் சம்படி ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்னும் போது நீங்களே சம்டைம்ஸ் அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிப்பீங்க. ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தனுக்கு வலை விரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே அந்த வலையில் விழுந்துடுறது. ஓகே, ஸோ இங்கே தேர்ட் சென்ஸுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பை த டைம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே ஃபாலோவர்ஸ் அதிகமாகும் போது தான் அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய எனிமிஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுறாங்க. ஓகேவா? அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய எனிமிஸ் க்ரியேட் ஆகுறாங்கன்றதை விட இங்கே ரோமன் கத்தோலிக்னு வந்தது, ப்ரொட்டஸ்டன்ட் வந்தது, பியூரிட்டன்னு வந்தது. ஸோ அப்போது இங்கே நிறையா க்ரைசிஸு கிறிஸ்டியானிட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப் ஒன்று ரெடி பண்ணும்போது நம்மளே அந்த ட்ராப்பில் போய்ட்டு மாட்டிக்கக்கூடிய சான்சஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இட்ஸ் மேபி இந்த கேஸ் ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை தூண்டில் போடுறவங்களா இருக்கட்டும், அது அவங்களுக்கே கூட என்ன ஹர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். லைக்வைஸ் ஸோ கடவுள் பேரை சொல்லி அவர் அந்த கிறிஸ்டியானிட்டியில் இது பண்ணதில் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க என்ன காடோடைய நேமை வச்சு அவங்க என்னென்ன பண்ணாங்களோ ஸோ அதில் அவங்களே சிலர் மாட்டிக்கிட்ட ஸ்டோரிஸும் உண்டு இல்லையா? ஸோ அண்ட் தென் லெட் கோர்ஸ் போல்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லிம்மி நெஸ்ட், தி பெட்டட் ஃபிஷ் இன் பேங்க்ஸ் அவுட் ரெஸ்ட், ஆர் கியூரியஸ் ட்ரைட்டர்ஸ் ஸ்லீவ் சில்க் ஃப்ளைஸ், பிவிச் புவர் ஃபிஷஸ் வேண்டரிங் ஐஸ். ஸோ இங்கே ஒரு போல்டு ஹேண்ட்ஸஸ் இருக்குது. என்னன்னா நீங்கள் நிறைய அந்த வில்லேஜ் சைட்ஸில் பார்த்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் தண்ணி சுத்தமாக இருக்கவே இருக்காது. பட் அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செமி சாலிடான ஒரு க்ளேவாக இருக்கும். நல்லா கொஞ்சம் லைட்டாக தான் அதில் தண்ணி இருக்கும். கொஞ்சம் அதில் நம்ம காலை வச்சுக்கிட்டாக்க உள்ளே போகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டே விளையாடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த மீனை கையில் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது இங்கே கையை விட்டு நழுகி போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ரெஸ்ட் பண்ணும், வெளியில் போகிறதுக்கு அது அவுட் ரெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் ஸோ அது அப்படி தான் அது பண்ணும். ஓகேவா? அப்போது நீங்கள் இங்கே தூண்டில் போட்ட சம்டைம்ஸ் நம்ம தூண்டில் போடுவோம், மீன் நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் அந்த மீனை நம்ம எடுக்கும்போது அதை நம்ம கையிலேருந்து வழுக்கிக்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த கேஸ் ஆஃப் லவ் அஃபேர்ஸ், ஸோ அவங்க வந்து உங்களோட லைஃப் உள்ள வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. வராமல் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க திரும்ப உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸும் இங்கே நிறையா இருக்குது. அண்ட் தென் டு அட்டைன் எ காட்னஸ், டு அட்டைன் எ குட்னஸ், ஸோ அப்போ அந்த ஒரு ஹோலினஸை நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் டு sacrifice yourself a lot, you have to face lot of struggles. அந்த இப்போ ஒரு குட்னஸ் அடையணும், காட்லினஸ் அடையணும் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகேவா? ஸோ எப்படி வந்து அந்த மீனை வெறுங்கையில் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி தான் நம்ம காட்லினஸ் அடையிறதும் ஹோலினஸ் அடையிறதுன்றதும் சச் எ டிஃபிகல்ட் டாஸ்க். ஃபார் யூ நீட்ஸ் நாட் சச் டிசைட், ஃபார் யூ யுவர் செல்ஃப் ஆர் thine own bait, that fish that is not catch thereby alas is wiser for than I. So for you உங்களுக்கு you needs no such decide, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாகரேஷனே வேணாம். டிசைட் அப்படின்றது ஸோ இட்ஸ் லைக் எ டிசீவ், ஏதோ ஒன்று சொல்லி நம்ப வைக்கிறது. ஸோ அப்போது நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி இப்போ நம்ப வைக்கிற அளவுக்கு நான் எதையும் எக்ஸாகரேட் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஃபார் யூ யுவர் செல்ஃப் ஆர் thine own bait. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான், நீங்களே ஒரு ஆர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பாய் அட்ராக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் இது போதும், ஜஸ்ட் ஒரு லுக் இது ஒன்று போதும், ஒரு வார்த்தை அவங்க பேசினா போதும். ஸோ இவ்வளோத்தரும் போதும். எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க எந்த ஒரு பெயிட் லைக் அந்த தூண்டில் முள்ளில் அந்த புழுவை வைக்கிற மாதிரி அவங்க வேறு எதுவுமே வைக்கவே தேவையில்லை. ஹீ ஹெர்செல்ஃப் இஸ் எ பெயிட். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராப் தான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப், அவங்களே ஒரு ஆர்ட் ஆஃப் ட்ராப் தான். ஓகேவா? ஸோ அவங்களே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெயிட் தான். ஓகே, ஸோ தே டு நாட் நீட் எனி எக்ஸ்ட்ரா பெயிட் டு அட்ராக்ட் எ மென். ஓகே, தட் ஃபிஷ் தட் இஸ் நாட் கேட்ச்டு தேர் பை. ஸோ அப்படி நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஒரு பெயிட்டாகவே நீங்கள் இருக்கும்போதுமே உங்களுடைய அந்த ஒரு லவ் பெயிட்டில் யாரோ வந்து விழலை அப்படின்னா அலாஸ் இஸ் வைசர் ஃபேர் தென் ஐ. என்னை விட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைசர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டேன். நான் விழுந்துறதுனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்.
பட் ஒருத்தன் வந்து விழாமல் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வைசர், அவன் என்னை விட அதி புத்திசாலி. ஓகேவா? சொலாஸ் இஸ் வைசர் ஃபார் தேன் ஐ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த போயம். இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இன்டர்பிரேஷன்ஸில் எடுத்துக்கலாம். அது ரீடர் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கக்கூடிய ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.